என்றையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கம்பி எண்ண போகும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள். கொடைநாடு வழக்கில் சிக்கப்போவது எடப்பாடி மட்டுமல்ல, வேலுமணியும் தான் என்று சொல்லப்படுகிறது. கொடைநாடு வழக்கில் எடப்பாடி, வேலுமணி என்ற இரு பெரும் ஜாம்பவான்கள் மட்டும் சிக்கப்போவதில்லை. காமராஜ், தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்பட பல மாஜி அமைச்சர்கள் சிக்கப் போகிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள் அமைதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகுதான் மு.க. ஸ்டாலினுடைய உண்மை முகத்தை அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் பார்க்க போகிறார்களாம். அந்த அளவிற்கு வக்கிரத்தின் உச்சத்தில் இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். காரணம், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தரப்பில் பிரச்சாரம் செய்த போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்களை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றிருக்கிறதாம். ஆகையால இனியும் பொறுக்க போவதில்லையாம் மு.க. ஸ்டாலின். வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறாராம் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினால் அதிமுக ஸ்டாலினுக்கு முன் தவிடுபடி ஆகிவிடும் என்று திமுகவின் ஊப்பிக்கள் பெருமை கொள்ளுகிறார்கள். அந்த அளவிற்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் வந்துவிட்டதா? மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சரவையில குற்றம் செய்கின்ற அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கே அஞ்சுகின்ற மு.க. ஸ்டாலின், ஒரு செந்தில் பாலாஜி அவர் எவ்வளவு பெரிய ஊழல்வாதி என்று தெரிந்தே அந்த ஊழல்வாதியை அமைச்சரவையில் இணைத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய சட்டமன்ற பதவியை கூட பறிக்கிறதுக்கு முடியல மு.க. ஸ்டாலினால. அந்த அளவிற்கு மு.க. ஸ்டாலின் ஒரு திராணி இல்லாத முதலமைச்சராகத்தான் காட்சி அளிக்கிறார். சொல்ல போனால் ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காட்சி அளித்திருக்கிறார். செயல்படல, காட்சி அளித்திருக்கிறார் மக்கள் முன்னாடி. ஆனால் இவர் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சுயரூபத்தை காட்டப் போகிறாராம் தமிழ்நாட்டில். காட்டி கற்பாம்பூச்சி எல்லாம் பயந்து ஓடிடுமோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மக்கள். என்ன நடக்கும் அப்படின்னு, கற்பாம்பூச்சி எல்லாம் பயந்து ஓடிடுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மக்கள். ஒருவேளை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் இருக்கிறது, ஊழல் வழக்குகள். அந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் தூசு தட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்ற அமைச்சர்களை எல்லாம் சிறைப்படுத்தி விடுவாரோ மு.க. ஸ்டாலின் என்று அதிமுகவினர் ஒரு பக்கம் அஞ்சுகிறார்களாம் மு.க. ஸ்டாலினை கண்டு. இப்படின்னு திமுகவினுடைய உடன்பிறப்புகள் சொல்றாங்க. ஆனா அதிமுக காரணம், மு.க. ஸ்டாலின் ஒரு மூளை இல்லாத முதலமைச்சரு, அவருக்கு தான் எங்க இருக்கிறேன்னு அவருக்கே தெரியறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில என்ன திட்டங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு அவருக்கு தெரியாது. 2021 தேர்தல் பரப்புரையின் போது அதிமுகவிற்கு எதிராக பல வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில கொடுத்தாரு. அதுல மிக முக்கியமானது கொடைநாடு வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடைநாடு வழக்கின் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தான் சொன்னாரு. 3 ஆண்டுகளாக அது ஞாபகத்திலேயே இல்லை, அவருக்கு அது மறந்துட்டாரு. ஆகையால ஒருவேளை இப்பொழுது அவர் வெளியே சொல்லி இருந்தா கூட யாருன்னா அவருக்கு சொல்லி கொடுத்து சும்மா வாயில பேசிட்டு போவார தவிர செயலெல்லாம் அவரால் படுத்த முடியாது. கொடைநாடு பிரச்சனை எல்லாம் கையில் எடுக்கிற அளவுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு திராணி இல்லை அப்படின்னு திமுகவினுடைய உடன்பிறப்புகளே பேசுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக இந்த 2 இயக்கத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தா அவங்க மேல குற்றம் சொல்லுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க மேல குற்றம் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே திரைமறைவில் இணைந்த கைகள் தான். தமிழ்நாட்டில் ஒன்று திமுக அதிகாரத்தில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதிமுக அதிகாரத்தில் இருக்கணும். இந்த 2 இயக்கமும் தாண்டி 3ஆவதாக ஒரு இயக்கம் அதிகாரத்துக்கு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. அந்த அளவிற்கு திரைமறைவில் இணைந்த கைகளாக தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற
ஒரு இயக்கம்தான் இந்த அதிமுகவும் திமுகவும். ஏனென்றால் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக பேசிக்கொண்டாலும் கூட திராவிடம் என்ற ஒற்றை சொல்லின் அடிப்படையில் இவர்கள் இருவருமே ஒரே கொட்டையில் ஊறிய கழிசடைகள், மட்டைகள் இல்லை, ஒரே கொட்டையில் ஊறிய கழிசடைகள். அதிமுக காரன் பக்கத்தில் போய் நின்னாலும் ஊழல் வாசம்தான், திமுக காரன் பக்கத்தில் போய் நின்னாலும் ஊழல் வாசம்தான். அது வந்துட்டு சாதாரண ஊழல் வாசம் இல்லை. ஒரு முறை அவன் பக்கத்தில் போய் நின்று அந்த வாசனையை நீ பிடிச்சிட்டனா மாதம் கணக்கில் நீ நிம்மதியாக தூங்க மாட்ட. அந்த அளவிற்கு ஊழலில் நாரி போன இயக்கங்கள் இந்த ரெண்டு இயக்கங்களும். ஊழலின் ஊற்றுக்கண்ணு திமுக தமிழ்நாட்டில் அப்படின்னா, சுடுகாட்டு ஊழல் வரை சுரண்டி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டவர்கள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் சார்ந்தவர்கள். இவர்களாவது அதிமுகவின் ஊழல்வாதிகளை கைது செய்யறதாவது. காரணம் என்னன்னு இந்த பதிவின் இறுதியா சொல்லிடுறேன் பாருங்க. இன்றைக்கு அதிமுக பல கொலை கொள்ளை குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறது. இந்த வழக்குகள் அடிப்படையில் அதிமுக காரனை கைது பண்ணி இன்னைக்கு இவன் உள்ள போட்டான்னா, நாளைக்கு திமுக தோற்று அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுன்னா திமுக காரன் செய்திருக்கிற அநியாயத்தெல்லாம் முன்னிறுத்தி அதிமுக காரன் அவனை கைது பண்ணுவான். ஏன்னா இவர்களுடைய வேலை பழிவாங்கும் நடவடிக்கை. ஆட்சியில் நடக்கின்ற பிரச்சனைகளை களைவது இவர்களுடைய வேலை அல்ல, இவர்களுடைய வேலை பழிவாங்கும் நடவடிக்கை. எப்பொழுதுமே இந்த திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் மாதிரி அடிச்சுக்குவானே தவிர மக்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு முடிஞ்சு போச்சு. ஆனா அது அவருக்கு இன்னும் தெரியல. அந்த அளவிற்கு சுயநினைவு அற்ற ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் அவர் நடத்திட்டு இருக்கார். என்ன கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இல்லை. என்ன கேள்வி கேட்டா நீ என்ன சும்மா ஓட்டு போட்டியா, காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்குற நிலையில இவங்க இருக்காங்க. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிட்டதுனால நம்ம ஒன்றா அன்றைக்கி சும்மா ஓட்டு போடல, பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டோம். அதனால் வந்துட்டு அவங்கள போய் கேள்வி கேட்டால் நம்மள நீ என்ன சும்மா ஓட்டு போட்டி அப்படின்னு கேட்பான். நமக்கு என்னத்துக்கு அண்ணா கேட்டால் கேட்குறான், கேட்காட்டி போகிறான், அடிக்கிறத அடிச்சுட்டு போட்டவங்க அப்படின்னு இந்த பாமர மக்கள் வந்துட்டு அந்த 1500 பெற்றதுக்காக தங்களுடைய அத்தனை உரிமைகளையும் இழந்து கேள்வி கேட்பதற்கே துப்பில்லாத நிலையில தமிழ்நாட்டின் மக்கள் மாற்றிவிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை மாற்றிவிட்டார்கள். ஆகையால பாராளுமன்றத்தில் திமுக ஜெயிச்சாலும் அதிமுக ஜெயிச்சாலும் மக்கள் அடைந்த லாபம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓட்டு போடுவதற்கு முன்பு அவர்கள் பெற்ற அந்த 500 தொடங்கி 2500 வரைக்கும் வாங்கினாங்க இல்லையா பணம், அதை மட்டும்தான் அவங்க கண்ணில் பார்த்தது. 5 ஆண்டுகள் ஆட்சியை வந்துட்டு மக்கள் அவர்களுக்கு வித்துட்டாங்க. யாரெல்லாம் எவ்வளவு தொகைகள் கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஜூன் 4ஆம் தேதி தெரியும். ஜூன் 4ஆம் தேதி அது தெரிஞ்ச பிறகு அதிமுகவில் உள்ள குற்றவாளிகள் மீதெல்லாம் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க போறாராம் மு.க. ஸ்டாலின். அதனுடைய துவக்கமாகத்தான் இப்பொழுது சவுக் சங்கர் மீது கை வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படின்னு திமுகவுடைய ஊப்பிங்க பேசுறாங்க. சவுக் சங்கர் வந்து உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். அது கைது செய்திருக்கிறது காவல்துறை. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு ஆபாசமாக ஒரு பொது தளத்தில் இருக்கின்ற ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கின்ற ஒரு சவுக் சங்கர் அந்த அளவிற்கு ஆபாசமாக அரசு அதிகாரிகளை பேசினா எந்த அரசும் சும்மா இருக்காது. அதுதான் சவுக் சங்கர் மீது நடந்திருக்கிறது. இதே போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் முன்னாள் முதலமைச்சர் மீதும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இறங்கிடுவாரா அப்படின்னா அது கனவுல வேணா நடக்கும், நினைவிலெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.